உங்களோட குரு உங்க தோல்வியா தான் இருக்கணும். தோல்வி மாதிரி சிறந்த ஆசை இங்க எதுவுமே இல்ல. அந்த கழுகு கதைக்கு வருவோம். அந்த காக்கா கூட்டத்தோட வளர்ந்த கழுகு சில மாதங்களுக்கு பிறகு காக்கா கூட்டத்தோட வானத்துல பறந்துட்டு இருந்துச்சான். அப்போ பெரிய இடி முழக்கத்தோட மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழை பெய்யறத பார்த்த காக்கா எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு போகணும்னு சொல்லுச்சு. ஆனா அந்த கழுகு மட்டும் நான் மேல பறக்கணும்னு தனக்குள்ளே சொல்லிட்டு இருந்துச்சு, என்னைக்கும் இல்லாம. அப்போ பக்கத்துல இருந்த காக்கா, என்ன வளர்ற, நம்ம சீக்கிரம் நம்மளோட இடத்துக்கு போகணும், உன் வாயை மூடுன்னு சொன்னதும் அந்த கழுகு தன்னோட ரெக்கையை அடிச்சு மேல பறக்க ஆரம்பிச்சுதான். இவன் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன், என்னால மேகத்துக்கு மேலே பறக்க முடியும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடி பெருசா மரத்துல விழுந்து அந்த சத்தமும் வெளிச்சமும் தாங்க முடியாம நிலக்குழஞ்சு ஒரு மரத்துல தொப்புன்னு விழுந்துச்சான் அந்த கழுகு. அதை பார்த்த காக்கா கூட்டம் சிரிச்சு கிண்டல் பண்ணிச்சான். ஆனா அந்த கழுகு இந்த காக்கா கூட்டம் பேசுறதெல்லாம் காதுல வாங்காம கண்ணை முழிச்சு என்னால முடியும்னு நம்பி மறுபடியும் ரெக்கைய பலமா அடிச்சு பறக்க ஆரம்பிச்சுதான். ஏன்னா அது வளர்ந்தது வேணா காக்கா கூட்டத்தோட இருக்கலாம், ஆனா அது உண்மையிலே கழுகு. காத்தையும் தண்ணியையும் கிழிச்சிட்டு உயர பறந்துச்சான். மேகமூட்டத்துக்கு நடுவுல தன்னோட ரெக்கையை சுதந்திரமா அடிச்சு சீறி பறந்த அந்த மேகத்தையே தாண்டி மேல போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுதான் நம்ம ஒரு கழுகுன்னு. அந்த கழுகு மாதிரி உங்களை நீங்க முழுசா நம்புங்க. எத்தனை நாள் தான் அடுத்தவங்க கிட்ட உங்களை பத்தி ரிவ்யூ கேட்டுட்டே இருப்பீங்க? தோல்வியை உடைச்சி எரிஞ்சிட்டு சீறி பாயும் கழுகு மாதிரி உயர உயர வானத்துல பறந்து போங்க. அந்த காக்கா கூட்டத்துக்கு தெரியாது கழுகோட வீரியம் என்னன்னு. ரெக்கை இருக்கிறவன்லாம் பறக்க முடியாது ராஜா, ரெக்கையோட வீரியம் தெரிஞ்சவன் தான் பறப்பான். சோ உங்களை நீங்க நம்புங்க, ஜெயிச்சிருவோன்னு சொல்லுங்க, தோல்விக்காக காத்துருங்க. தோல்விதான் உங்களை செது